ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அம்தாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஷ் பார்ப்போம் தீபாவளிக்காக. இது வந்து ஒரு ஸ்வீட், நீங்கள் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க என்ன ஸ்வீட்னு சொல்லி. உங்கள் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்டில் வந்து ஒரு ஹார்ட் போடுங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரவை, நெய், முந்திரி, அவ்வளோதான். மூணு தான். பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா நெய் விட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நெய் போடுங்க. நெய் போட்டு அந்த நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகினதும் முந்திரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முந்திரியை வந்து நம்ம நெய் கொஞ்சம் காஞ்சிருக்கோம்ல, அந்த நெய்யில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட இந்த முந்திரி கூடயே ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கணும், காஞ்ச திராட்சை. இந்த திராட்சை வந்து கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். எப்போவுமே ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து கீ விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நான் பார்த்திங்கன்னா நாகா ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். ரவை பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க கிளாஸில் குட்டி கிளாஸ் தான், 3 டைம் போட்டேன் மெஷர்மெண்ட்டு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி வரும். நான் வந்து காமிக்கிறேன் அதையுமே. அந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து நமக்கு தேவையான சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கை விடாமல் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இவ பாருங்கள் கொஞ்சம் பூ மாதிரி வந்திருக்கா. பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ரவை அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ. எங்கள் மம்மி வந்து 2.5 கிளாஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து ரவை எடுத்த கிளாஸ்லேயே. நீங்கள் வந்து சுகரை வந்து அரைச்சுமே போடலாம். நாங்கள் வந்து அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஹீட்டில் வச்சாலே கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிடும். நல்லா இதையுமே வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் போட்டு நல்லா திரும்பி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல். அப்புறமா நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா பால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் இந்த ரவையில் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரவுண்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.